குழந்தைகளுக்கு பயன்படுத்தவே கூடாத 10 பொருட்கள். ஒரு மதரோட ஒரு பெரிய தேடலே தான் குழந்தைக்கு பெஸ்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து தேடிதான் வாங்குறாங்க. ஆனா இப்ப காலகட்டத்துல நிறைய பேர் சோசியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ் ஆகி அதுல என்ன ப்ராடக்ட் சொல்றாங்களோ அது நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துறாங்க. ஒரு சில குரூப் காலங்காலமா எதுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றேனே தெரியாம கூட அந்த ப்ராடக்ட வாங்கி குழந்தைக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள், நம்ம டே டு டே யூஸ் பண்ற பொருட்கள்னால கூட குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு வருது. முக்கியமா அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல பெரிய சேஞ்சஸே நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்பேற்பட்ட ப்ராடக்ட் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற ஐட்டம் எல்லாமே என்னங்கறத நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைல மருத்துவராக இருக்கிறேன். இந்த பேபி ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா தாங்க இருக்கு. நிறைய ஒரு ப்ராடக்டோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காமலே எல்லாரும் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் அதை செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா தான் குழந்தை நார்மலான டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு, ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாவே ஒரு குழந்தைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு யார்ட்டுமே இல்லாத ஒரு புதுசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரி நாளுக்கு நாள் அதிகமா க்ரோ ஆயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சோ அப்பேற்பட்ட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேபி வாக்கர். நிறைய மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 மாசத்துல என் குழந்தை 8 வைக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேபி வாக்கரை 8 மாசத்துல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய மதர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, குழந்தை நடக்கவே இல்லை, ஆனா வாக்கர்ல உட்கார வச்சுட்டு ஸ்பீடா நடந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்ல. வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு நார்மலான டெவலப்மெண்ட் தாங்க. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிடிக்க ஆரம்பிக்கும், அவங்களா நிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டோட நிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வாக்கிங் அப்படிங்கறதுல நம்மளுடைய மூளையில செரிபெல்லம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இம்பார்ட்டன்டா இருக்கு. அது எதுக்கு உதவுது? நம்ம இப்படிதான் நடக்கணும், அதுவும் நம்ம பாடியில கோர் மசில்ஸ், பாடியுடைய சென்ட்ரல் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும், அப்பனாதான் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இந்த விஷயம் எல்லாம் செரிபெல்லத்துல தான் ப்ராசஸ் ஆகும். இது போக ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி எப்படி போகணும், இது எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தாங்க. இந்த நார்மலா நடக்கிறத ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு இந்த பேபி வாக்கர் அப்படிங்கிறது. ஏன்னா குழந்தை நீங்க அதுல உட்கார வச்சோன்னே குழந்தை டோல சும்மா 2 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஸ்பீடா அது தள்ளிட்டு போயிடும். சோ குழந்தைக்கு நம்ம நடந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸே இல்லாம நடப்பாங்க. சோ இப்பேற்பட்ட குழந்தைங்க ஒரு 2-3 வயசுல அவங்களுடைய பேட்டர்ன், வாக்கிங் பேட்டர்னே டிஃப்ரெண்டா மதர் கூட்டிட்டு வருவாங்க. அப்போ ரீட்ரோஸ்பெக்டிவா கேட்கிறப்போ ஆமா டாக்டர் நான் வாக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வாக்கர் மாதிரி விஷயத்தை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ எனி டைம் குழந்தை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை ஸ்டேர் கேஸ் இருக்கும், அதுல டக்குன்னு விழுந்துருவாங்க, இல்ல தண்ணி தொட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஸ்கிப் ஆகுறது, இதெல்லாம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைக்கு நீங்க பேபி வாக்கர் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பெட்டர் நம்மலாம் யூஸ் பண்ண அந்த உட்டன் வாக்கர் கூட நீங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு, குழந்தை நல்லா ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு உங்களோட சப்போர்ட்ல அவங்க நிக்கிறப்போ அப்படியே அவங்களே பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அவங்களும் வாக்கிங் கத்துக்குவாங்க. செகண்ட், குழந்தையோட பெட். குழந்தை பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அழகான ஒரு பெட் வாங்கி கொடுக்கணும், அது நல்ல நெட் போட்டு கவர் போட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தேடிதான் எல்லா பேரண்ட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அது தப்பு இல்லை, ஆனா அதை நீங்க செலக்ட் பண்றப்போ ரொம்ப குஷனோட இருக்கிறாம, இன்னொன்னு அதுக்கு ஹெட்டுக்கு ஒரு எலிவேஷனுக்காண்டி ஒரு பில்லோ மாதிரி சாஃப்ட் பில்லோலாம் கொடுப்பாங்க. அதை டெஃபினட்டா நீங்க அவாய்ட் பண்ணணும். குழந்தை நீங்க அந்த பில்லோல படுக்க வைக்கிறனால ஒரு சம் ஆங்கிள் எலிவேட் ஆகி இருக்கிறனால குழந்தையுடைய சுவாச பகுதி நேரா இல்லாம ஸ்லீப் ஆப்னியா அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இருக்கு. சோ நீங்க அதுல கொடுத்திருக்க பில்லோவை மஸ்ட் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குஷன் செலக்ட் பண்றப்பயுமே ரொம்ப சாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை, கொஞ்சம் ஃபர்மா இருக்கட்டும். அதுக்கு நீங்க வெறும் தரையில படுக்க வைக்கணுமா அப்படின்னா இல்லவே இல்லை, கொஞ்சம் ஃபர்மா நீங்க செலக்ட் பண்ணணும். இன்னொன்னு, பேபி பிறந்த உடனே அழகா ஒரு கிஃப்ட் பேக் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற முக்கியமான இது கிளவுஸ் அப்படிங்கிறது, மிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த மிட்டன்ஸ்லயே செலக்ட் பண்றப்போ டைப் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். ரொம்ப டைட் எலாஸ்டிக் ஏதாவது இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு அந்த இடத்துல போட்டு வர்றப்போ அந்த பிளட் சப்ளை எல்லாம் கரெக்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல நீங்க லேஸ் மாதிரி அதுவுமே கொஞ்சம் லைட்டா லூஸா கட்டி விடுங்க. அதுவுமே ஒரு 1 மந்த் வரைக்குமே அந்த குழந்தைக்கு யூஸ் பண்ணா போதும். நிறைய மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம் சக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் ஈவன் 7 months 8 monthsல கூட இந்த மிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தையோட மெயின் சென்சேஷன் அப்படிங்கிறது இந்த வாயில சுத்தி தான் இருக்கு. குழந்தையோடைய கை அசைவுமே அவங்களுடைய இம்பார்ட்டன்டான சென்சேஷனா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ற மாதிரி நீங்க ஒரு கிளவுஸ் போட்டோ இல்ல மிட்டன்ஸ் வச்சு கட்டி விடுறனால குழந்தையுடைய சென்சரி டெவலப்மெண்ட் பாதிக்க போகுது. சோ இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டாய்ஸ். என்னடா குழந்தைனாவே டாய்ஸ் தான் வச்சு விளையாடுவாங்க, அதையே தான் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றது ரொம்ப கலர்ஃபுல்லா LED லைட்ஸோட
மியூசிக்கோட ரொம்ப வந்து அக்ரெசிவான மியூசிக்கோட இருக்கிற டாய்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. லெஸ் தென் 5 இயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ குழந்தைகளுடைய மூளையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருப்பாங்க. முக்கியமா இந்த பிளே டைம். ஏன் அப்படின்னா ஒரு சாஃப்ட் டாய்ஸோடயோ இல்ல வந்து ஒரு உடன் டாய்ஸ்லாம் வச்சு விளையாடுறாங்க, ஒரு மியூசிக்லாம் வந்து ரொம்பலாம் அக்ரெசிவா இல்லாம சாதாரண மியூசிக் இருக்கு அப்படிங்கிறப்போ குழந்தைக்கு வந்து அது கிரியேட்டிவிட்டி வந்து இருக்கும். பிளே டைம் அப்படிங்கிறதுலதான் குழந்தை வந்து ரொம்ப கிரியேட்டிவா யோசிப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு உடன் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒண்ணுக்கு மேல அடுக்கி வைக்கிறது, அதுல வீடு செய்யறங்கிறது ட்ரை பண்றது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணும். ஸோ எல்இடி டாய்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்றப்போ குழந்தையுடைய மூளை வந்து எப்பயுமே ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும், ஒரு ஸ்டிமுலஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் நேச்சர் வந்து இருந்துட்டு இருக்கும், காம் டவுனே ஆக மாட்டாங்க. நிறைய பேரண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணா அது மியூசிக் பாடணும், ஒரு கிளிக் பண்ணா அதுல லைட் எரியணும், அது வந்து ரொம்ப நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கலாம். ஆனா குழந்தையோட நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கு வீட்டுல இருக்கிற சாதாரண பாத்திரத்தை எடுத்து அவங்க வந்து சவுண்ட் எழுப்பினாவே போதும். இல்ல ஒரு உடன் கார்போர்ட்ல வந்து விளையாண்டாங்க அப்படின்னா கூட அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி ஐட்டம் வச்சு விளையாடுறப்ப குழந்தைக்கு வந்து கிரியேட்டிவிட்டி தான் அதிகமாக போகுது. உங்க குழந்தையோட ஃபேவரட் டாய் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்ன மாதிரியெல்லாம் டாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்க குழந்தையை ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்மே பேபி டாய்ஸ் தாங்க. பேபி டாய்ஸ் அப்படின்னாவே நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஐட்டம்ஸா வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், குழந்தைக்கு இதுதான் பிடிச்சு வச்சுக்க முடியும் போல அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சைஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்ப குட்டி சைஸா இருக்கு அப்படின்னா சோக்கிங் மாதிரி விஷயங்கள் நடந்துடும். நீங்க எனி டைம் குழந்தை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். தெரியாம வாயில போடுறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து சுவாச குழாயில போய் அது வந்து மூச்சு திணறல வந்து ஏற்படுத்துது. ஸோ நீங்க பார்த்து வந்து செலக்ட் பண்ணணும். சைஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்க உள்ளங்கையை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஒரு பாலே நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பால் வந்து சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸாவது இருக்கும். ரொம்ப குட்டியான டாய்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறனால இது டேஞ்சரஸான விஷயங்களா இருக்கு. நெக்ஸ்ட் பேபி ப்ராடக்ட். ஒரு குழந்தை நல்ல கண்மை போட்டு பவுடர் அடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அதை பாக்குறப்ப ரொம்பவே அழகா இருக்கும். நான் அதை மறுக்கல, ஆனா அதனால நிறைய டேஞ்சர் இருக்குங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க இதை அவாய்ட் பண்ணணும். காஜல், அது கண்மை வந்து குழந்தைக்கு வந்து கண்ணு ஃபுல்லா வச்சு வருது, மேல் கண்ணு கீழ் கண்ணுன்னு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது வந்து அதுல இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் குழந்தைக்கு டெஃபினட்டா அலர்ஜி வந்து காஸ் பண்ணும். கெமிக்கல் இரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குழந்தைக்கு வந்து நாளடைவில் கண்ணை சுத்தி இன்ஃபெக்ஷன் வர்றதாகட்டும், அவங்க பெரிய பிள்ளை ஆகுறப்போ அலர்ஜி ஆஸ்துமா இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து ப்ரோன் ஆறாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து நீங்க வந்து காஜல் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பவுடர். பேபி ப்ராடக்ட்லயே நாங்க முக்கியமா அவாய்ட் பண்ண சொல்றதே இந்த பவுடர் தாங்க. பவுடர்ல இருக்க குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சுவாச குழாயில போயிட்டு அவங்களுக்கு இரிட்டேஷன் கொடுக்கறனால குழந்தைகளுக்கு நாள பின்ன ஆஸ்துமா அலர்ஜி எல்லாமே வருது. ஸோ குழந்தைக்கு டெஃபினட்டா நீங்க வந்து பவுடர் வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் குழந்தைக்கு போட்டு வர பாசி. கழுத்துல வந்து நீங்க வந்து ஒரு 1 or 2 லேயர்ஸ் வந்து நீங்க பாசி குட்டியா இருந்தாலுமே அதை போட்டு வரனால ரொம்ப நாள் அது இருக்கிறப்போ கெமிக்கல் இரிட்டன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்பவே தின்னாவும் ரொம்ப மெல்லிசா இருக்குங்க. அதுல சின்ன விஷயங்கள் போய் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்துச்சு லாங் ரன் அப்படின்னா ஒரு 1 or 2 months போடுறாங்க அப்படின்னா கூட அதுல ஈஸியா அலர்ஜி ஆகும். நிறைய கேஸ் நாங்க பாக்குறோம். ஒரு 6 monthsல கூட்டிட்டு வருவாங்க, குழந்தை கழுத்து ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகி, ஏன்னா குழந்தைக்கு சொல்ல தெரியாம அரைச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு மேல வந்து இன்ஃபெக்ஷன் உட்காந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கேஸ். ஸோ இதை நீங்க டெஃபினட்டா அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நிறைய பேரண்ட் கேட்பாங்க, கையில ஏதோ நாங்க வசம்பு கட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. வசம்புனால நல்லது இருக்கதான் செய்யுது, ஆனா வசம்பை வந்து நீங்க வாயிலையோ இல்ல உள்ள உணவா வந்து கொடுக்கவே கூடாது. வாயில வந்து ஜஸ்ட் வந்து தடவி விடுறது, வசம்பை வச்சு நாட்டு மருந்து ஏதாவது கொடுக்கறது, இது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க வசம்பை கட்டுறீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாவோ இல்ல ரொம்ப லூஸாவும் கட்டக்கூடாது. ஒருவேளை டைட்டா கட்டுறீங்க அப்படின்னா அந்த பிளட் சப்ளை வந்து அந்த இடத்துல போகாது, அங்கேயுமே கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒருவேளை லூஸா கட்டுறீங்க அப்படின்னா குழந்தை வந்து வாயில ஒருவேளை அந்த கையை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ள போய் ஸ்ட்ரோக்கிங் மாதிரி வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க கட்டுறப்போ அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்னு, நீங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது அந்த வசமை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஒரே இதை கட்டி 1 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்கும் அப்படின்னு விடக்கூடாது. ஒரு குழந்தையுடைய ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப டெலிகேட்டடாகவும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஸ்கின் கேர் கொடுக்கணும் அப்படிங்கறது தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் அதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.